வெளியில போயிடுறாங்க அவங்களோட பேக் எல்லாம் எடுத்துட்டு. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய உண்மையை, அதாவது சோழனை பற்றின ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறாங்க நிலா கிட்ட. அதை கேட்டு நிலா பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட முடிவை வேற மாதிரி மாற்றிட்டு யாருமே எதிர்பாராத ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அதாவது நிலா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட்டுறாங்க. அவங்களோட துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்க சோழன் இந்த மாதிரிலாம் இப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி ஃப்ராட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கர கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சென்னையில் இருக்காங்களா அவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவும் இந்த மாதிரி நிலாவை திட்டுறாங்க. என்ன நிலா நீ இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்க, அதாவது சோழனை ஃப்ராட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்றியா, ஆனால் அவர் இப்போ ஒன்று உண்மையாக தானே லவ் பண்ணுறாரு. ஸோ அப்படி லவ் பண்ண போய் தானே இந்த மாதிரி உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க எனக்கே தெரியுது இந்த மாதிரி அவர் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் அது உனக்கு தெரியல அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. உனக்காக அவர் என்னென்னவோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே பட்டியலிட்டு, அதாவது இந்த மாதிரி சோழன் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, என்னென்ன சூழ்நிலைகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படியே பட்டியலிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி சொல்கிற அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்ட்டு, அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போயிருந்த அப்படின்னா மனசு மாற்றி உனக்கு மறுபடியும் வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ என்ன பண்ணுவேன். ஸோ அப்படியே நீயே சம்மதிச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்ணாலும் அவர் உனக்கு செட் ஆகாமல் இருந்திருந்தா அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவேன். சோழன் அப்படி இல்லைல்ல, நீ என்ன சொன்னாலும் கேட்குறாருல, அப்புறம் என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நிலவாட ஆமா இதை நம்ம யோசிக்காம விட்டோமா, நாமளும் கொஞ்சம் அவசரப்பட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வந்துட்டோமோ. இப்போ என்ன கோர்ட்டில் டைவர்ஸ் தந்தால் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, நான் மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி சோழன் கூட சேர்ந்து வாழ வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க.